ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிம்பிளி சும்மா. நான் தான் உங்கள் கண்மணி பேசுகிறேன். இன்றைக்கி சூப்பரான ரசகுல்லா தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ரசகுல்லா எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 1.5 லிட்டர் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் பேக்கெட் பால் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா வரும். பட் நான் வந்து பசும்பாலே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. லைட்டாக பால் காஞ்சதும் கொதிக்க வர்ற ஸ்டேஜில் வந்து லெமன் வந்து நான் ஒரு லெமன் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி நான் எடுத்து வந்து போட்டுக்கிறேன். பாருங்கள், லெமன் போட்டதும் இந்த மாதிரி பால் வந்து திரிஞ்சு வந்துருச்சு. திரிஞ்சு வரும்போது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி தனியாகவும் அந்த பாலாடை வந்து தனியாகவும் நமக்கு வந்து திரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நம்ம தண்ணியெல்லாம் தனியாகவும் அந்த பாலாடெல்லாம் தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றாமல் தான் காய வச்சுருந்தோம். அப்படி இருந்துமே வந்து வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு அலசிக்கலாம். ஒரு 3 டைம்ஸ் வந்து அலசிக்கலாம். அந்த பாலோட ஸ்மெல்லு வந்து வராது. ஸோ அதுக்கு வேண்டி தான் பாருங்கள், நான் இந்த மாதிரி தண்ணி விட்டு விட்டு அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா தண்ணி இறங்கினதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் நம்ம எடுத்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். சூப்பராக இருந்தது. தொட்டு பார்க்கும் போது நல்லா ஒரு மாதிரி பாலை வந்து தொட்டு பார்க்கும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கையில் நல்லா புழிஞ்சு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு நல்லா வெயிட்டு வச்சு அதில் இருக்க இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். வடித்து ஒரு 30 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து இறங்கியிருக்கும். உங்கள்கிட்ட எந்த வெயிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபைனலி வந்து பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாண்டல் கலர்லாம் வந்திருக்கு. மாட்டுப்பாலில் நாம் எடுத்துருக்கனால நீங்கள் பேக்கெட் பாலில் எடுத்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக வரும். பாருங்கள், சூப்பராக பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இதை நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா அமுத்தி 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 பிசைஞ்சு விட்டுக்கங்க. ஒரு 70% வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நாம் வந்து தேவையான அளவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு ஆட் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரசகுல்லாவை பொறுத்த வரைக்கும் நல்லா இந்த பதத்தில் அமுத்தி அமுத்தி எடுத்துக்கணும். பாருங்கள், எப்படி இருந்தது எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் கையில் ஃபுல்லாக கீயாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி மைதா மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு மைதா மாவு கொட்டிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து எடுத்துக்கோங்க. திரும்பவும் ஃபஸ்ட்டுலேருந்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரசகுல்லா வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா வந்து அந்த பஞ்சு போல் உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும். கிட்டத்தட்ட நான் இது நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ்க்கு மேலே நான் வந்து மிக்ஸ் பண்ணேன். ஃபைனலி வந்து ரசகுல்லாவுக்கு பட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதை கலந்து வச்சுட்டு நம்ம வந்து சர்க்கரை பாகுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து 2 சொம்பு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிலோ அளவு சர்க்கரைக்கு வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை வந்து அளந்து போட்டுக்கோங்க. சர்க்கரை பாருங்கள், இந்த கப்பு வந்து கரெக்டாக 1/4 கிலோ அளவு கப்பு நான் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப பாகு பதத்துக்கு வரணுன்ட்டு இல்லை. இந்த சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரசகுல்லா வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கொதி வர்றதுக்குள்ளே நம்ம ரசகுல்லாவை நல்லா சின்ன சின்ன பவுலாக வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸாக போட்டாவே அது கொஞ்சம் பெருசாக தான் வரும் பாயில் ஆக. ஸோ அதனால் சின்ன சைஸாகவே எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இப்போவே எடுத்திங்கன்னா உங்களுக்கு பாயில் ஆகும்போது இன்னும் நல்லா பெருசாக வரும். இப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி வந்து தேய்ச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் அழுத்தம் பதம் கொடுத்து தேய்க்கணும்.
அப்போ தான் அது உடையாமல் வரும். இல்லைன்னா நீங்கள் வந்து பாகில் போடும் போது அதில் உடஞ்சிரும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா பால்ஸும் உருட்டி நான் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி எல்லா பால்ஸும் உருட்டி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலி எனக்கு 25 பால்ஸ் வந்து வந்திருக்கு 1.5 லிட்டர் பாலுக்கு. பாகும் பாருங்கள் கொதிச்சிருச்சு. இப்போ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு எல்லா பாலையும் நம்ம வந்து இந்த சக்கரை பாகில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே பால்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆக விட்டுருங்க மூடி வச்சு. அப்போ பார்த்திங்கன்னா சைஸ் வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கும். பெருசாகிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும். அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது கூடவே வாசத்துக்கு வேண்டி ஏலக்காய் தூள் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஏலக்காய் பொடி இல்லை, ஸோ அதனால் ஏலக்காய் வந்து தட்டி 2 எடுத்து போட்டுக்கிட்டேன். பாருங்கள், நல்லா ஒரு 20 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா எவ்வளோ பெருசு சூப்பராக ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. எதுவுமே உடையில ஆக்சுவலாக, ஏன்னா நம்ம அழுத்தம் கொடுத்து நல்லா ரோல் பண்ணனால நமக்கு வந்து எந்த ரசகுல்லாவும் உடையில, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எப்பயுமே ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வேக பெருசாகிறதுக்கு அதுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். ஃபைனலி ஒரு சூப்பரான ரசகுல்லா நம்ம செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.